நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் டைஸ் வச்சு வந்து ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 dices ஆர் ரோல்டு சைமல்டேனியஸ்லி. 2 டைஸ் இருக்குது, அதை ரெண்டையும் ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. ஸோ அப்போ ரெண்டுலேயும் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா த நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்ஸ்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் என்னென்ன எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, 2 டைஸாக ஒரே நேரத்தில் விட்டுறாங்களாம். அதில் எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும்னு தான் கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல. ரைட்டா? பாசிபிள் அவுட்கம்ஸ் வேறு, ப்ராபபிலிட்டி வேறு. ரைட். அது என்ன கண்டிஷன் பண்ணால் த நம்பர் ஆன் ஃபஸ்ட் டைஸ் இஸ் ஸ்மாலர் தென் த நம்பர் ஆன் செகண்ட் டைஸ். 2 டைஸையும் உருட்டுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னோட டைஸ் நம்பர் சிறுசாகவும் செகண்டோட டைஸ் நம்பர் பெருசாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போது நம்ம டைஸ் 1 டைஸ் 2 2 இருக்குது. ஸோ இதில் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும், இதுலேயும் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டைஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செகண்டு 1. ஸோ 1 2. யோசிக்காமல் இவனை மட்டும் கடன்னு எழுதிடணும். ஸோ ஃபஸ்ட்டு டைஸ் 1 இருக்கப்போ செகண்ட் டைஸ் 1லேருந்து 6 வர, செகண்ட் டைஸ் 1 இருக்கப்போ 2 இருக்கப்போ ஏதாவது ஒன்னோட வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொரு வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்க மாதிரி பார்க்கலாம். அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் டைஸோட வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு செகண்ட் டைஸில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே. 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. ஸோ இது எழுதுறதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் ஆகுது. பட் இந்த செம்ம ஒன்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடன்னு போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த 36 பாசிபிலிட்டி தான் வரப்போகுது இந்த 2 டைஸை ரோல் பண்ணுறப்போ. இப்போ கண்டிஷன் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் டைஸ் இஸ் ஸ்மாலர், செகண்ட் டைஸ் இஸ் கிரேட்டர், அப்படி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கவங்கள மட்டும் கால்குலேட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் டைஸ் சிறுசு, செகண்ட் டைஸ் பெருசு, இது எல்லாமே அப்படி தான் வருது. ஸோ 1 2 3 4 5 ஒரு 5 இருக்கான். ப்ளஸ் இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட் டைஸ் சிறுசு, செகண்ட் டைஸ் பெருசு, இதில் ஒரு 4 இருக்கான். அகெயின் இங்கே 3 வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைஸ் சிறுசு, செகண்ட் டைஸ் பெருசு, இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. அகெயின் ஃபஸ்ட் டைஸ் சிறுசு, செகண்ட் டைஸ் பெருசு, இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. ஃபைனலி ஃபஸ்ட் டைஸ் பெருசு, செகண்ட் டைஸ் ஃபஸ்ட் டைஸ் எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும், செகண்டு பெருசாக இருக்கணும். இங்கே 5ல் சின்னது, 6 பெருசு. ஸோ +1. இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் டைஸ் தான் பெருசாக இருக்குது, விட்டுறலாம். ஸோ இப்போ இவங்களை மட்டும் ஆட் பண்ணலாமா? 5 + 4 9 9 + 1 10 13 15. ஸோ இந்த பாசிபிலிட்டியில் மொத்தம் எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ்னால் 15 அவுட்கம்ஸ் ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. எஸ். அப்போது ஆப்ஷன் பி 15 தான் ஆன்சர். ஸோ இப்போ என்ன கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு தடவை சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? 2 டைஸை ரோல் பண்ணுறாங்களாம். அப்படி வர அவுட்கமில் ஃபஸ்ட் டைஸ் சின்னதாகவும் செகண்ட் டைஸோட நம்பர் பெருசாகவும் இருக்கிறதுல எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம முதல்ல அதை எழுதணும், 2 டைஸோடதையும் அதில் ஒன்றுனா பார்த்தோம். அது எதுலாம் பார்த்தோமோ அதை எடுத்து போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆன்சர் 15. அவ்வளோதாங்க இந்த சம். பாய்.